ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை எதில் பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்னம்பீங்க ஃபோன், சில பேர் லேப்டாப் அப்படிம்பீங்க. ஸோ இந்த பார்க்குற வீடியோ எல்லாம் எதில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளவுட்ல ஸ்டோர் ஆகுது. ஸோ அந்த கிளவுட்ல ஸ்டோர் ஆகிறதும் ஒரு சர்வீஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ல தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ற ஏஐஸும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகுது. ஸோ நம்ம கொடுக்குற ஒரு நாளைக்கு மட்டும் 40ல இருந்து 50 பிராம் நம்ம கொடுத்தோம்னா இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 பாட்டில் லிட்டர் தண்ணி பார்த்தீங்கன்னா குடிக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? என்னடா சொல்ற, ஏஐ தண்ணிங்கிறது ஒண்ணுமே புரியல அப்படின்னா, ஸோ இந்த வேர்ல்டு வைட்ல மட்டும் யூஸ் பண்ற ஏஐஸ்க்காக ஒரு நாளைக்கு மட்டும் ஏஐ 13.7 பில்லியன் லிட்டர் தண்ணி பார்த்தீங்கன்னா குடிக்குது அப்படின்னா ஸோ யாருனாலையுமே பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது. ஆனால் அதுதான் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஏஐ என்னதான் யூஸாக இருந்தாலுமே ஸோ இந்த வீடியோவில் அனதர் சைட் ஆஃப் ஏஐ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஏஐ பத்தின ஒரு சின்ன ஒரு நாலேஜ் ஆச்சு இந்த வீடியோல இருந்து நீங்க கத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நானும் இந்த மாதிரி நிறைய வீடியோ கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ உங்களுக்கும் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா கத்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஏஐ எப்படி தண்ணி குடிக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த ஏஐ எப்படி பிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ 1915ல ஆலன் டர்னிங் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலா இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா இன்வென்ட் பண்றாரு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேப்பரும் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்றாரு. அந்த பேப்பர் என்னன்னா கம்ப்யூட்டிங் மிஷினரி அண்ட் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் மூலமா ஒரு பேப்பரை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ இந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அப்போ பார்த்தீங்கன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா ஏஐ கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹியூமன் தாட்ஸுக்கும் ஹியூமன் லாங்குவேஜுக்கும் பழகக்கூடிய ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் மேத்தமெட்டிக்கலா பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஏஐ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஜான் மெக்லர்த்தி அப்படிங்கிற இவர் என்ன பண்றாருன்னா இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல ஓப்பனா பார்த்தீங்கன்னா விடுறாரு. நீங்க யார் வேணாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா விடுறாரு. 1950ல இருந்து 1956ல பார்த்தீங்கன்னா இவர் இந்த விஷயத்தை கொடுக்குறாரு. ஸோ 2000ல பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா பூம் ஆகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் ஏஐ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கான்செப்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த ஏஐ நம்ம கிட்ட இருந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் எப்படி நம்ம எடுத்து குடிக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற யூசர் ப்ராம்ப்ட், அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்க கூட இன்னும் இமேஜ் வேணும், எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இந்த இமேஜ் வேணும்னு சொல்லி நம்ம கொடுக்குற ஒரு ப்ராம்ப்ட், அதான் பார்த்தீங்கன்னா யூசர் ப்ராம்ப்ட். ஸோ அதுக்கப்புறம் அது எங்க போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சென்டருக்கு பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா ஏஐ கிளஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த கிளஸ்டர்ஸ்க்கு போய் தான் நம்ம கொடுக்க வேண்டிய ப்ராம்ப்ட் இது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிறைய டேட்டாஸ்ல பார்த்தீங்கன்னா தேடும். ஓகே, இவங்க யாரு கூட இருந்து போட்டோ கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி தேடும். அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கான இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி கொடுத்துரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நிற்காது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். இதை கூல் பண்றதுக்கு தான் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து டேட்டா சென்டர் போகுது. டேட்டா சென்டர்ல இருந்து நம்மளுக்கான தேவையான இமேஜை பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ண சிப்பு பார்த்தீங்கன்னா சூடாகுது. இதை கூல் பண்றதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வாட்டரை பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ நம்ம எல்லாரும் இந்த 2000 நான் சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய பேசினது என்னன்னா இந்த கார்பன் எமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லி பேசணும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டரிஸ், அப்புறம் நம்ம யூஸ் பண்ற கார்ஸ் அண்ட் பைக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கார்பன் வெளியிடுது. இதனால நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லி இந்த கார்பன் எமிஷனை நம்ம எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி பேசணும். ஆனா இந்த 2026லயும் இந்த எரால நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்றோம். ஆனா இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, நிறைய வாட்டர் பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த ஏஐ எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஏஐ யூஸ் பண்ற நிறைய கம்பெனிஸ், மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம் இல்லாம என்ன பண்ணுன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை கொட்டி மெயினா பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டரை பார்த்தீங்கன்னா உருவாக்குவாங்க. ஸோ நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஏஐ அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது சாஃப்ட்வேரா இருந்தாலுமே அது ரன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அப்படிங்கிறத இந்த டேட்டா சென்டர் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ இந்த டேட்டா சென்டர்ல தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராம்ப்ட்ஸா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ண ஹிஸ்ட்ரிஸா
இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா போய் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம எல்லாரும் இந்த கிளவுடுன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஐஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா கிளவுட் வாங்கி வச்சிருங்க எனக்கு ஸ்டோரேஜ் பத்தலன்னு. ஸோ அந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர்ல தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்படி ஸ்டோர் ஆகிற டேட்டா தான் நம்ம ஐயா பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறதுனால இதை கூல் பண்றதுக்கு வாட்டர் தேவைப்படுது. ஸோ மெயினா இதுக்கான கூலிங் வாட்டருக்கு மெயினா ரீசன் எதுனா இந்த ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த ப்ராசஸர் எல்லாம் எதுல யூஸ் பண்ணுவாங்க? நம்ம சும்மா இந்த சின்ன சின்ன ஏஐல யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பெரிய ஏஐ அதான் GPT-4 அது மட்டும் இல்லாம ஜெமினி பிளஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஏஐ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா யூசருக்கு ஃபாஸ்டா பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிக மிக பெரிய ப்ராசஸர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஸோ அது குறிப்பிட்ட ப்ராசஸர் என்னன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா NUIDIA-M100 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் ஆர் அது மட்டும் இல்லாம B200 Blackwell அப்படிங்கிற இந்த ப்ராசஸரையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸரை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைனமிக் ஆர்கிடெக்சரல் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸர்ல என்ன ஆகும்னா அங்க இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ல ரொம்ப அதிகமா இந்த பில்லியன் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டரை பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டோ இல்லை ப்ரீஃபோ பண்ணி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுது. ஸோ இப்படிப்பட்ட இந்த டேட்டாஸ்ல டெலிவரி பண்ணக்கப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த டைனமிக் ப்ராசஸர்லாம் என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரீம்லி பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சர்க்கியூட்டே பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். ஏன்னா மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா உள்ள நடக்குது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அது ஹீட் ஆகும். இதை தணிக்கிறதுக்கோசரம் தான் நம்ம என்ன பண்றாங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரை பார்த்தீங்கன்னா லிட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா சென்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா பைப்லைன் மூலியமா உள்ள வர்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஓகே நம்ம வாட்டர் தான் தேவைப்படுது, நம்ம ஏன் இந்த சால்ட் வாட்டர் இல்ல நம்ம ஏன் ஃபேனை வச்சு நம்ம ஆத்தக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கலான கேள்வி தான், எனக்கும் பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ இப்போ நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஃபேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேனை வச்சு இந்த ப்ராசஸரை கூல் பண்ணோம் அப்படின்னம்னா இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ வீட்டில் நீங்க ஒரு பாயிலிங் வாட்டர் இருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சிடுறீங்க. அந்த தண்ணியை கொண்டு வந்து நீங்க ஃபேன் கடியில வச்சா அது சீக்கிரம் ஆறுமா இல்ல அதை கொண்டு போய் இன்னொரு நல்லா சில்லுன்னு இருக்கிற வாட்டர்ல ஊத்துனீங்கன்னா ஆறுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்த செகண்ட் ஆப்ஷனா இந்த சில்லுங்கிற வாட்டர்ல தான் பாத்தீங்கன்னா சீக்கிரமா பாத்தீங்கன்னா அது ஆறும். நான் சொன்ன மாதிரி ஃபேன்ல ஆறாதுன்னு சொல்ல வரல, இது பாத்தீங்கன்னா நிறைய டைம் பாத்தீங்கன்னா எடுத்துக்கும், இது இன்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா சில்லுன்னு ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸ்னாலதான் ஃபேனை பாத்தீங்கன்னா அவங்க இந்த இடத்துல இருந்து தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ ஓகே ரைட், இப்ப தண்ணி தான பிரச்சனை, நம்ம என்ன பண்ணுவோம், கிட்டத்தட்ட உலகத்துல 70% தண்ணி தான். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குடிக்கிற தண்ணியை கொடுக்காம நம்ம பாத்தீங்கன்னா இந்த உப்பு தண்ணி அதாவது பாத்தீங்கன்னா சால்ட் வாட்டர் நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இந்த சீ வாட்டர்ல கிட்டத்தட்ட ஹை சேச்சுரேட்டட் சோடியம் குளோரைட் பாத்தீங்கன்னா இருக்கும். அதான் பாத்தீங்கன்னா இந்த சால்ட்லாம் நம்ம இந்த பைப் லைன் மூலியமா உள்ள விட்டோம் அப்படின்னா உள்ள பாத்தீங்கன்னா சால்ட் தேங்கி அந்த பைப் லைனை பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி மாத்துற மாதிரி வரும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா இது ஒரு ரீசனா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹையா பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும். அதனால இந்த சால்ட்ல எதுலயோ போய் ஒன்று பட்டு ஒயர் ஏதாவது மெல்ட் ஆகி உள்ள பாத்தீங்கன்னா வேற ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தாலும் அந்த பில்லியன் ட்ரில்லியன் ஆஃப் டாலர் பாத்தீங்கன்னா இத்தனோண்டு ஒரு சால்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிரும். ஸோ இதன் காரணமா தான் இவங்க இந்த சால்ட் வாட்டரை பாத்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டா சென்டருக்கு யூஸ் பண்றதுக்கு தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஃபேனும் பாத்தீங்கன்னா பிரச்சனையே, இந்த சால்ட் வாட்டரும் பாத்தீங்கன்னா பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்ததான் பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நம்ம வேர்ல்டு வைடா யூஸ் பண்ற ஒரே ஒரு ChatGPT அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 13.7 பில்லியன் லிட்டர்ஸை பத்தினா குடிக்குது. நான் சொல்றது இந்த ஒரே ஒரு ஏஐ ChatGPT அப்படிங்கிற ஒரு ஏஐ மட்டும். ஸோ இந்த வாட்டரை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தண்ணி செலவே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை பண்ணலாம். ஸோ அவ்வளோ பெரிய மேசிவான லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ChatGPT எடுக்குது. ஸோ இதுக்கான காரணம் ChatGPT அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, நம்ம தான். அப்படின்னா என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டா, ஏன்னா நம்ம ப்ராம்ப்ட் போடுறதான தானே அது ஜென்ரேட் பண்ணுது. கிட்டத்தட்ட ChatGPT சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் 2.5 பில்லியன் ப்ராம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா ChatGPTக்கு மட்டும் வருது. கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, இந்த ஒரு செகண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 29,000 ப்ராம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPTக்கு பார்த்தீங்கன்னா வேலையா பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஸோ இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்தீங்கன்னா அது ஏஐ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுது, எனக்கு பார்த்தீங்கன்னா சேலரி க்ளோஸ் பண்ணுதுன்னு சொல்லி நம்மளுக்கும் ஏஐக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போர் போகும். ஆனா நம்ம ஏஐ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏஐக்கும் என்விரான்மெண்டலுக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய போர் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ இது இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐ பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டே அண்ட் லைஃப்ல இருந்து
இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது. ஸோ இன்னும் பிரிக்கவும் முடியாது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே ஏஐக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் குடிக்கிற தண்ணியே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா பாட்டில் அடைச்சு பார்த்தீங்கன்னா விற்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வேலை எங்கேயோ போறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. இல்லை வேண்டாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் வேணும்னு சொல்லி. ஆனால் இப்போ உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டருக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு நீங்க ஓகே நம்ம இந்தியாவில் வந்து நீங்க டேட்டா சென்டரை போடுங்க அப்படின்னு சொல்லி அப்ரூவல் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க ரீசெண்டா. ஸோ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா ஏஐயும் பார்த்தீங்கன்னா நம்ம விட முடியாது. தண்ணி பார்த்தீங்கன்னா வாழ்றதுக்கு தேவை. இது பார்த்தீங்கன்னா அத்தியாவசியம். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கிட்டு மாற்றோம். ஸோ இதுக்கு நீங்க இந்த நடுவில் நின்னீங்கன்னா என்ன டிசிஷன் எடுப்பீங்க? ஏஐயா இல்லை தண்ணியா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ until then bye from விக்னேஷ். பாய்.